அனைவருக்கும் வணக்கம். நான் பேசவிருக்கும் தலைப்பு இப்பொழுது பெண். புரிகிறதா? நான் தான் சூப்பர் ஸ்டார் யுவராஜ். பெண் என்றால் என்ன? பெண் யார்? பெண்ணை பற்றி நான் எதற்கு இப்பொழுது பேச வேண்டும்? கொஞ்சம் சொல்லுங்கள். ஏனென்றால் பெண்ணை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டிய நேரம் இது. நிறைய ஆசிட் வச்சுகள், நிறைய கற்பழிப்புகள் இப்பொழுது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் பெண்ணை பற்றி நான் பேசியாக வேண்டும். பெண் என்பவள் ஆணிற்கு முற்றிலும் மாறுபட்டவளா என்று நீங்கள் கேட்கலாம். தவறு. பெண் என்பவள் ஆணுக்கு முற்றிலும் மாறுபட்டவள் கிடையாது. புரிகிறதா? பெண் என்பவள் ஆணுக்கு முற்றிலும் மாறுபட்டவள் கிடையாது. 30% மாறுபட்டவள், அல்லது 30 to 35%. ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஒவ்வொரு மாதிரி வாகு இருக்கும், ஒரு மாதிரி சிந்தனை இருக்கும். புரிகிறதா? பெண் என்பவள் ஆணை போல் இல்லை என்பதற்காக பெண்ணை நீ எந்த காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் சீண்டக்கூடாது. ஏன் தெரியுமா? பெண் மிக வித்தியாசமானவள். பெண் எமோஷனல் அழைக்கப்படும் மிக அதிகமான ஸ்ட்ராங் ஃபீலிங்களை பெற்றிருப்பவள். புரிகிறதா? சிறிதாக ஏதாவது கெட்ட வார்த்தை நீ பேசினால் கூட அதை நினைத்து வருடம் முழுதும் பேசாமல் இருப்பது, நீ கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்தால் கூட அதை கண்டு பொங்கி விழுந்து காதல் பெறுவது போன்றவற்றில் வித்தியாசமாக செலுத்துபவர். நீ கேட்கலாம், பெண்ணின் உடல்வாக வித்தியாசமாக இருப்பதால் தான் நான் பின்னாடி போகிறேன் என்று. அது தவறு. பெண்ணுக்கு வயிற்றில் கர்ப்பப்பை இருப்பதால் அங்கு உடலில் அதிக சதையை போட முடியாது என்பதற்காக கர்ப்பப்பை அங்கே வைத்துவிட்டு அதில் வரும் சதைகளை எடுத்து தொடை மற்றும் பின்பகுதியில் கடவுள் கொடுத்து விட்டார். அதனால தான் பெண் அந்த மாதிரியான உருண்டு திரண்ட உருவாக பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அது இயற்கை. அதற்காக அதை பற்றியோ அல்லது அதற்காகவோ நீ பின்னால் செல்லாதே. உடைகளை தவறாக அணிந்தால்தான் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகிறது என்று சொல்கிறாய். உடைகளை தவறாக அணிந்தால் ஏன் நீ பார்க்கிறாய்? அதுதான் உன்னுடைய தப்பு தானே. பெண்ணை ஏன் பார்க்கிறாய்? விடு. அதே போல் பெண் கல்வி என்பது மிக மிக முக்கியம். பெண் கல்வியை தயவு செய்து கொடு. ஏன் தெரியுமா? ஒரு ஆணுக்கு கல்வி கொடுத்தால் அது வீட்டிற்கு மட்டும்தான். பெண்ணுக்கு கல்வி கொடுத்தால் சமுதாயத்திற்கே பலன் தரக்கூடியதாக இருக்கும். புரிகிறதா? அதே போல் பெண்ணின் திருமண வயது 21 என்று சொல்வார்கள். நீங்கள் 21 வயது வரை அல்லது 25 வரை வெயிட் செய்து திருமணம் செய்யுங்கள். என்றால் பெண் நிறைய படிக்க வேண்டும், வெளி உலகை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அது அவளுடைய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அளவில் உயர்வாக தரும். அதே போல் மாதவிடாய் போன்ற குறிப்பிட்ட காலத்தில் பெண்ணை மருத்துவரிடம் அழைத்து சென்று பெண்ணை தயவு செய்து நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். அது மிக மிக முக்கியம். புரிகிறதா? பெண்ணை தயவு செய்து அவமானப்படுத்தாதீர்கள். அதே போல் பெண்ணை பற்றி மிகவும் பேசும் பொழுது காதலை ஒத்துக்கொள்ளவில்லை என்பதற்காக ஆசிட்டை வீசுகிறோம். இது மிக மிக கொடூரம். இது யாருக்கு தெரியுமா கிடைக்கும்? கட்டுப்படுத்த முடியாத மனநிலை கொண்ட மிக முட்டாள்தனமான ஆண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு விதமான கட்டுப்படுத்த முடியாத மிக முட்டாள்தனமான ஆண்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். இதை தயவு செய்து விடாதீர்கள். ஆசிட் வீச்சு என்பது மிக மிக கொடூரம். தீயை உருக்கி அந்த தீயை நீராக்கி முகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது வெந்நீரை ஒரு 15 நாட்கள் நன்கு காய வைத்து காலில் கூட்டினால் எப்படி இருக்குமோ அந்த வழியை அவர்கள் உணர்கிறார்கள். புரிகிறதா? பெண்ணிடம் ஆண் ஒரு சிங்கம் போல வலிமையை